இப்போ கேள்வியே சுஷுப்தியில் இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸா நான் எக்ஸிஸ்டன்ஸா? இதுக்கு நாம் 3 பிரமாணத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவ அப்படின்னு 3 பிரமாணத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது சங்கரர் 3வது லைனில் அனுபவ பிரமாணத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறார். ஸ்ருதி அண்ட் யுக்தி பிரமாணத்தை அவர் கோட் பண்ணலை, ஆனால் அனுபவ பிரமாணத்தை கோட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறார். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ருதி யுக்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுபவ பிரமாணத்தை பார்க்கலாம். ஸோ ஸ்ருதி கோட் எங்கேருந்து எடுத்துருப்பா? இதுக்கு தூங்கும் பொழுது நான் சத்தாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து. ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த வார்த்தையே வருது. உத்தாலகோ ஹாருணி ஸ்வேதகேதோ புத்திரம் உவாச்ச ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜானீஹீதி யத்ரை தத் புருஷः ஸ்வபிதி நாம சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு நாம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த உத்தாலகர் என்ன டீச் பண்ணுறார்? ஒரு பர்சன் தூங்கும் பொழுது அவன் இல்லாமல் போகிறது கிடையாது, ஆனால் அவன் பியோர் எக்ஸிஸ்டன்ஸாகவே இருக்கான். எப்போ? தூங்கும் பொழுது அந்த பர்சன் சத் ஸ்வரூபமாகவே இருக்கான். அவனோட ஒரிஜினல் நேச்சரோடு அவன் மர்ஜ் ஆகிறான் அப்படின்லாம் நாம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் பார்த்தோம். ஸோ இது ஸ்ருதி பிரமாணம். அவன் தூங்கும் பொழுது சத்தாக தான் இருக்கான் அப்படின்னு டைரெக்டாகவே நம்மளுக்கு உபனிஷத்துடைய பிரமாண வாக்கியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு யுக்தி பிரமாணம். யுக்தினா லாஜிக். இப்போ நம்மளோட சயின்ஸையே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒரு மேட்டர் என்ன சொல்கிறது? எதையுமே நம்மளால் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதாவது ஒரு இருக்கிற விஷயத்தை இல்லாததாக நம்மளால் ஆக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பானை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பானையை நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னா பானையை கம்ப்ளீட்டாக என்னால் ஒரு நாளைக்கும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்? பானையை உடைப்பேன், உடைச்ச உடனே அது வேறு ஒரு ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இருக்கும். பானைங்கிற ஃபார்மில் அவைலபிளாக இருக்காது, ஆனால் பவுடர் அப்படிங்கிற ஃபார்மில் இப்போது அவைலபிளாக இருக்கும். அப்போ பானை கம்ப்ளீட்டாக இல்லாமலே போக போகிறது இல்லை. ஏதோ ஒரு ஃபார்மில் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆக போகிறது. இட் இஸ் எக்ஸிஸ்டன்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அதனால டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் போகிற டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் புதுசாக நம்மளால் எதையும் க்ரியேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நத்திங்லேருந்து என்ன வரும்? நத்திங்லேருந்து நத்திங் கம்ஸ். ஒன்றும் இல்லாததுலேருந்து ஏதாவது வரும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாமோ நம்ம பண்ணலாம். ஸோ அசத் சத்தா கன்வெர்ட் ஆகாது, சத்தை அசத்தா கன்வெர்ட் பண்ண முடியாது. கரெக்டா? நாசத்தோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. அப்போ அந்த ஸ்லோகத்தை நாம் போய் ஒரு வாட்டி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இது இன்னும் நல்லா புரியும். ஸோ செகண்ட் சாப்டர் 16th ஸ்லோகா. ஸோ இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, இருக்கிற நான் தான் தூங்க போகிறேன். கரெக்டாக? இருக்கிற நான் தூக்கத்தில் இல்லாத நானாக ஆக முடியாது. கரெக்டாக? நான் இருக்கிறனால தான் தூங்க போகிறேன். அப்போ இருக்கிற நான் தூக்கத்தில் இல்லாத நானாக ஆக முடியாது.
அப்படி இல்லாத நானாக சப்போஸ் போயிட்டேன் அப்படின்னா, இல்லாத நான்லேருந்து மறுபடியும் தூங்கி எழுந்துக்கும் பொழுது எப்படி இருக்கிற நானா என்னால் வர முடியும்? அதனால் தூங்கும் பொழுது நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். ஆனால் இப்போ பார்க்குற ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகலை, வேறு ஒரு ஃபார்மில் நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். அப்படின்னா ஆட்ரிபியூட்லெஸ் ஃபார்மில் நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். இப்போ ஆட்ரிபியூட்ஸோடு கூடிய ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். தூங்கும் பொழுது ஆட்ரிபியூட்ஸ்லாம் இல்லாத ஃபார்மில் நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். எப்படி பாட் உடஞ்சிதுன்னா பாட்னஸ் போய்டும், ஆனால் பவுடர்னஸ் எப்படி எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருதோ அது மாதிரி தூங்கும் பொழுது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடுறது. இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். பட் தூங்கின்னு இருக்கும் பொழுது இது எனக்கு தெரியுமா? தூங்கின்னு இருக்கும் பொழுது இது எனக்கு தெரியாது. ஏன்னா த மொமெண்ட் ஐ பிகம் அ நோவர் என்ன ஆகும்? சுஷுப்தி அவஸ்தா முடிஞ்சு போயிடும். அப்போ ஐ ஆம் அவுட் ஆஃப் சுஷுப்தி. ஸோ யுக்தி பிரமாணம் மூலமாக என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? ஒரு இருக்கிற என்டிட்டி இல்லாத என்டிட்டியாக ஆக முடியாது. அப்படின்னா தூங்கும் பொழுது கண்டிப்பாக எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகிறது. மூணாவது பிரமாணம் அனுபவ பிரமாணம். ஸோ சங்கரர் அதை பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்கிறார். பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொன்னால் ரீகாக்னிஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலி இட் இஸ் ரீகாக்னிஷன். முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான், ஆர் ரீகாக்னைஸ் பண்ணுறது தான் ரீகாக்னிஷன். ஸோ முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்போது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னது? என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ரீகாக்னைஸ் பண்ணுறோம். சரி, இப்போ தூங்குகிறோம். தூங்கி எழுந்த உடனே என்ன ரீகாக்னைஸ் பண்ணுறோம்? நாம் தூங்கி எழுந்த உடனே என்ன ரீகாக்னைஸ் பண்ணுறோம்? நான் தூங்கினேன், எனக்கு எதுவுமே தெரியலை, அகம் கிமபின ஜானாமி. அப்படின்னா தூங்கும் பொழுது கட்டாயம் நான் இருந்திருக்கணும்ல. இல்லைன்னா எப்படி தூங்கி எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? தூங்கும் பொழுது நான் இல்லாமல் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியறது? ஏன்னா தூங்கினேன் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. சப்ஜெக்ட் இல்லாமல் வேர்ப்னால் இருக்க முடியுமா? இல்லையா? அப்போ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லாமல் தூங்கினேன் அப்படிங்கிற வெர்ப்னால் இப்போ இருக்க முடியாது. அப்போ தூங்கும் பொழுதும் நான் இருந்தேன். ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன். இப்போ இந்த தூங்குகிற நேரத்தில் தான் நான் இருந்தேனா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு வருது. தூங்கி எழுந்த உடனே நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியறது. பட் தூங்கி எழுந்த உடனே நான் என்ன சொல்கிறேன்? நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு தூங்கும் பொழுதும் நான் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம் மூலமாக ப்ரூவ் ஆகிறது. ஸோ அதை ரீகாக்னைஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ரீகாக்னிஷனுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. அந்த நானோட கண்டினியூட்டியை நம்ம கொண்டு வரோம் இல்லையா? இப்போ எப்பயோ ஒரு நாள் யாரையோ பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆர் இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை இப்போ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கூல் சமயத்தில் படிக்கும் பொழுது எப்படி இருப்பா அந்த பர்சன்? ரொம்ப சின்ன வயசில் சின்ன இதுவாக இருப்பாள். ஆனால் அந்த பர்சனை இப்போ பார்க்கும் பொழுது
நமக்கான வயசு மாதிரி அந்த பர்சனுக்கும் ஆகியிருக்கும். ஆனால் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அந்த பர்சனை? அன்னைக்கு பார்த்த அதே பர்சன் தான் இன்னைக்கு இங்கே பார்க்குறேன். அப்போ அன்னைக்கு பார்த்த அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்ட்லேயும் அந்த பர்சன் இருந்தார் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். அப்புறம் நடுவில் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போ அந்த பர்சனை பார்க்குறத வச்சு அந்த நடு கேப்லேயும் அந்த பர்சன் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிறது இல்லையா? ஸோ ரீகாக்னிஷன் மூலமாக நான் தூங்கும் பொழுதும் கண்டினியூ ஆகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ என்னோடய எக்ஸிஸ்டன்ஸ் பாஸ்ட்லேயும் இருந்தது, தூங்கும் பொழுதும் இருக்குது, எழுந்த உடனேயும் நான் கண்டினியூ ஆகிறேன். அப்போ நான் தூங்கினேன் அப்படிங்கிற அந்த நான் இருக்குல்ல, அதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தூங்கினேன், சாப்பிட்டேன், அதெல்லாம் மெமரி பார்ட்டு இல்லையா? அந்த ஆக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நான் இருந்தேனா, எப்பயுமே நான் கண்டினியூஸாக இருக்கேனா அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ எதில் ஃபோக்கஸை போடணும்? அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையில் தான் ஃபோக்கஸை போடணும். அப்போ பிரத்யபிக்ஞா மூலமாக, பிரத்யபிக்ஞானா ரீகாக்னைஸ் பண்ணுறது, பாஸ்ட்டு அப்புறம் ப்ரெசண்ட்டு, அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் நான் ரீகாக்னைஸ் பண்ணும் பொழுது பாஸ்ட்டில் என்னோடய எக்ஸிஸ்டன்ஸை நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதனால தான் தூங்கி எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னா தூங்குற நேரத்துலையும் நான் இருந்தேன் அப்படிங்கிறது இப்போது ப்ரூவ் ஆகிறது. ஸோ ஸ்லீப்பராக இருந்த நான் வேக்கராக இப்போ இருக்கேன். அதே நான் தான் அப்போது ஆட்ரிபியூட்லெஸ்ஸாக இருந்தேன். இப்போ ஆட்ரிபியூட்ஸ்லாம் எனக்கு வந்துடுது. அதனால நான் நோவராகவோ ஹியரராகவோ அதை வேக்கர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா எந்த டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணுறதுக்கு நான் இப்போது தயாராக இருக்கேன். ஸோ இப்படி செல்ஃப் ரீகாக்னிஷன் பண்ணுறோமே, இதுவே நான் கண்டினியூவஸாக இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். செல்ஃப் கண்டினியூட்டி. ஸோ நான் தூங்கும் போதும் இருந்தேங்கிறதை ப்ரூவ் பண்ணுறது. ஸோ தூங்கும் பொழுது நான் இல்லைங்கிற தியரி இங்கே ரெஃப்யூட் ஆகிறது. ஸோ செல்ஃப் ரெக்கக்னிஷன் ஆர் ரீகாக்னிஷன். ஸோ பிரபோத சமயே. பிரபோத சமயேன்னா என்ன அர்த்தம்? முழிச்சுக்கும் பொழுது, அட் த டைம் ஆஃப் வேக்கிங். பிரத்யபிக்ஞாயத்தே, என்னுடைய ரீகாக்னிஷன் மூலமாக என்ன நான் எப்படி ரீகாக்னைஸ் பண்ணுறேன்? எந்த ஃபார்மில் ரீகாக்னைஸ் பண்ணுறேன்? பிராகஸ்வாப்சம், நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக நான் என்னை ரீகாக்னைஸ் பண்ணுறேன். எப்போ சொல்கிறோம் நன்னா தூங்கினேன்னு? ஜாக்கிரத் அவஸ்தாவில். அப்படின்னா இப்போ முழிச்சுட்டுருக்கிற நானே சுஷுப்தி அவஸ்தாவில் நன்னா தூங்கினேன். ஸோ இதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. அந்த செல்ஃப் கண்டினியூவஸாக அவைலபிளாக இருக்குது. ஜாக்கிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி 3 அவஸ்தாலையும் அது கண்டினியூவஸாக அவைலபிளாக இருக்குது. ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, சுஷுப்தியில் ப்ராமினெண்ட்டாக இல்லை. ஆனால் அந்த நான் அப்படிங்கிறது மாறாமல் கண்டினியூவஸாக இருக்குது. ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் நான் ப்ளஸ் அட்ரிபியூட்ஸ் இருக்கும், சுஷுப்தியில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ சன் மாத்திர மட்டும்தான் இருக்கேன். சுஷுப்தியில் நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லொக்கேட்டும் ஆகிறது இல்லை. கரெக்டாக? ஐ ஆம் நாட் லொக்கேட்டட். தூங்கும் பொழுது நான் பெட்டில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாயில் படுத்துன்னு தூங்கிட்டுருக்கேன்னு தெரியுமா? இப்போ சேரில் உட்காந்தே தூங்குறாளே அவளுக்கெலாம் சேரில் உட்காந்து தூங்குறான்னு தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. ஸோ தூங்கும் பொழுது
ஐ ஆம் நாட் லோக்கலைஸ்டு, ஐ ஆம் அன்லொக்கேட்டட். அப்போ நான் வந்து தூங்கும் பொழுது பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக அவைலபிளாக இருக்கேன். ஸோ இது மூலமாக வந்து தூங்கும் பொழுது நத்திங்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் என்ன இருக்குது, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து சங்கரர் வந்து இந்த 3 பிரமாணமும் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுற